ஓம் நமோ வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சேவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்பிராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்திகி. 12ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அதசித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாது இச்சாப்தும் தனஞ்சய. பத்மா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. செல்வத்தை வெல்பவனான எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரம புருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்ட நபர்களுக்கானது. அடுத்த வழிமுறை பரம புருஷரின் மீது அத்தகு திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாத நபர்களுக்கானது. இந்த 2ஆம் நிலையினருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அத்தகு விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான். பக்தி யோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜடவாழ்வின் புலன்கள் எப்போதும் களங்கமுற்றுள்ளன. ஆனால் பக்தியோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. இந்த ஜடவாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானருக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் அல்ல, பணம் பெறுவதற்காக மட்டுமே நான் தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானரிடமும் அன்பு கிடையாது. அவர் என்னிடமிருந்து தொண்டினை பெற்று சம்பளம் தருகிறார். அன்பு என்ற வினாவிற்கு இடமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்விலோ ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அதன் பின் அன்பின் அத்தகைய நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். இறைவனின் மீதான அன்பு தற்போது ஒவ்வொருவரது இதயத்திலும் உறங்கிக் கொண்டுள்ளது. அங்குள்ள அந்த இறையன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஜட தொடர்பினால் களங்கம் அடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பிலுள்ள இதயம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புவன் திறமை வாய்ந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். குளித்து கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தர்களிடமிருந்து பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் எப்போதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறையன்பு நிலைக்கு உயர்வு பெற முடியும். அதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்கான தனது முன்னேற்றத்தில் அவன் உறுதியுடன் இருக்கலாம். ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறையன்பு நிலைக்கு கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த 12ஆம் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பக்தி சாஸ்திரிக்கெல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். இத பண்ணலன்னா இத பண்ணு, இத பண்ணலன்னா இத பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லுவார் இல்லைங்களா? வளர்மதி மாதாஜி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பகவான் என்ன சொன்னாரு? நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லைங்களா? நீங்க எல்லாருமே சொல்லலாம். என்ன சொன்னாரு போன ஸ்லோகம்? மனசை என் மேல ஈடுபடுத்து அப்படின்னு சொல்ல. மனதையும் அறிவியும் அறிவையும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியதுன்னா மனதையும் அறிவையும் அவர்கிட்ட ஈடுபடுத்தணும். அதான் ஃபர்ஸ்ட் வழிமுறை. அத பண்ண முடியலன்னா அடுத்தது பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. பகவான் அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு. சோ அந்த ஒழுக்க நெறிகள் என்னென்ன அப்படிங்கறதுக்காக பிரபுபாதன் கொடுக்கிறாரு இல்லைங்களா? அந்த கோயிலுக்கு போகணும், அந்த நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதிகாலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், ஜபம் பண்ணணும், மலர் சுவாமிக்கு மலர் எல்லாம் வைக்கணும், அது சேகரிக்கணும், பிரசாதம் செய்யறதுக்கு எல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும். உன்னால மனசை மேல செலுத்த முடியலையா?
இதையாவது பண்ணு. பகவான் பாருங்க, அவர் எவ்வளவு கருணை உள்ளவர் பாருங்க. அவர் வந்து ஒண்ணு ஹிட்லர் கிடையாது. இன்னைக்கு நாமெல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணாவை திட்டுறோம். சுத்தி முத்தி பார்த்துட்டு யார திட்டுறதுன்னு தெரியாம கிருஷ்ணாவை திட்டுறோம். சோ நமக்கு வந்து எதுவுமே புரியறது இல்ல. நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது நம்மளை விட கிருஷ்ணாவுக்கு தெரியும். இல்லைங்களா? இல்லையா? உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வளர்மதி மாதாஜி உங்களது ஆடியோவே வரல. மியூட்டும் வரல, பட் ஆடியோ வரல. ரீஜாயின் பண்ணி பாருங்க. சோ நான் வந்து எப்பவுமே நான் பாக்குறது வந்து என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த சின்ன பிக்சர் தான். ஆனா கிருஷ்ணா பாக்குறது அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிக்சரை, இல்லைங்களா? சோ பகவான் என்னுடைய உண்மையான வெல்விஷர் அப்படின்னா அது கிருஷ்ணா தான். சுகிருதம் சர்வபூதானாம். சோ அது வந்து உண்மை. எல்லாருக்குமே அவரு வந்து எனக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுவாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து கெடுதல் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சா இல்ல. இல்லைங்களா? கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் எல்லாருக்கும் சுகிருதம் தான். சுகிருதம்னா எல்லாருக்கும் சுகிருதம் தான். அவன் அசுரனா கூட இருக்கலாம், ஆனா பகவான் அவனுக்கு ஃப்ரெண்டு தான். அவருக்கு வந்து எந்த பாகுபாடு கிடையாது. நாம நம்மளுடைய அந்த ஆசைகள், நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து ஏன் லைஃப்ல கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஆசைகள், நிறைய ஆசை வருது. ஏன் அப்படி ஆசை வருது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் வந்து கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், நான் எல்லாரும் என் பேச்சு கேட்கணும், நான் தான் டாமினண்டா இருக்கணும். இப்பெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சொல்லி தராங்க இல்லைங்களா? நீ உங்க புகுந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நீ தான் அங்க டாமினண்டா இருக்கணும், எல்லாரும் உன் பேச்சதான் கேட்கணும். எடுத்தோடனையும் அவங்க போகையில அவங்க கையில 2 லட்சம் ரூபாய் மாசம் கொடுத்துடணும் அந்த பையன். அது மத்தபடி என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது, டாமினண்டா இருக்கணும் பொண்ணு போனா. அப்படிதான் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தராங்க. அதுலதான் வந்து பிரச்சனையே வருது. முன்னெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனா பாஞ்சாலி மாதாஜி நீங்களாம் என்ன சொல்லி அனுப்புனீங்க சொல்லுங்க? நீங்க தான் சீனியர். என்ன சொல்லி உங்களுக்கு? எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அவங்க. அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மாதாஜி, இப்படி எல்லாம் டாமினண்டா இருக்கணும்னு நான் சொன்னது இல்ல. 3 பொண்ணு 3 பேரையும் அப்படித்தான் அனுப்பிச்சேன் மாதாஜி நானு. அதே மாதிரி எதை சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போறாங்கன்னு போயிட்டே இரு, அவ்வளவுதான். அப்புறம் கூட யாருமே இருக்கல, மாமியார் மாமனார்லாம். அப்ப நான் சொல்ல அவங்க எங்கேயோ இருக்காங்க, எதையோ சொல்லிட்டு போறாங்க, சரி சரின்ட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். அப்படிதான் நான் சொல்லி விட்டுருக்கேன் மாதாஜி. உங்களுக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ண தெரியல மாதாஜி. அப்படிங்களா? காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வாழ தெரியல. எல்லாம் இப்பெல்லாம் வந்து வேற ட்ரெண்டுப்பா இருக்கலாம். பொண்ணுங்களதான் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், இவங்க டாமினண்டா இருப்பாங்க, பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இல்லையா? காலம் மாறியாச்சு, காலம் மாறியாச்சு, காலம் மாறிடுச்சு. டைவர்ஸ் பிடிக்கலையா? கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்போம். அவங்களும் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க பொண்ணுகளும், அதனால நான் சொல்றது நீ கேளு. நான் எதுக்குப்பா உன் பேச்ச கேட்கணும்? உனக்கு ஈக்குவலா நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் என் பேச்ச நீ கேளு. பாகவதம் படிச்சீங்கன்னா பிரபுபாத் அப்படியே போட்டு பயங்கரமா பேசியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொண்ணா பிறந்ததுக்கே வெக்கப்படணும், அந்த ரேஞ்சில பேசியிருப்பாரு. பொண்ணுங்களோட கடமை என்ன, அவங்க எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பயங்கரமா பாகவத்துல பிரபுபாத் புட்டு புட்டு வைக்கிறாரு. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அவ ஃபேமிலில அவ டியூட்டி இப்படி பார்க்கணும், ஹஸ்பண்ட சர்வ் பண்ணா போதும், பொண்ணுங்க வந்து திரும்ப வந்து பகவான்கிட்ட போயிடலாம். பொண்ணுங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஆனா ஹஸ்பண்ட் வந்து என்னவா இருக்கணும்? இருக்கணும், டிவோட்டியா இருக்கணும். ஹஸ்பண்ட் டிவோட்டியா இருந்தாருன்னா நீங்க அவரை சர்வ் பண்ணீங்கன்னா போதும், வேற நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்றது எதுவுமே தேவையில்லை. சர்வ் பண்ணா போதும், கோலோகா போயிடலாம். ஹஸ்பண்ட் போறப்ப நீங்க பின்னாடியே போயிருவீங்க. அதான் வந்து அந்த பிருத்து மகராஜோட பாஸ்ட் டைம்ல வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அவர் வந்து பிருத்து மகராஜ் வந்து பகவானுடைய ஒரு அம்சம் தான். அவர் அவதாரம் தான், சக்தி அவேஷ அவதாரம்னு சொல்லுவாங்க. சோ அவருக்கு வந்து எல்லா தன்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி காலத்துல வந்து காட்டுக்கு போறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கூடவே வராங்க. அவரு வந்து உட்காந்து கடைசியில அஷ்டாங்க யோகா பண்ணுவாரு. பண்ணி பகவானை வந்து மனசுல நினைச்சுக்குவாரு.
எந்நேரம் பகவான் மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. சோ அந்த டைம்ல அவர் வந்து உயிரை விட்டுறாரு. அவர் உயிரை விட்டோனையும் அர்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு அவருக்கு வந்து எல்லாம் அவரை எரிய விட்டுறப்போ இவங்களும் சேர்ந்து உள்ள இறங்கிருவாங்க. அப்போ வந்து வானத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தேவர்கள்லாம் பூ மாதிரி பொறிவாங்களாம். சோ அதுக்கு வந்து பிரபுபாத் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஹஸ்பண்ட் டிவோட்டியா இருக்கும் பட்சத்துல ஒய்ஃப் வந்து அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து they will go back to வைகுந்தா or கோலோகா. சோ அதனாலதான் வந்து அப்போ வந்து அந்த பழக்கம் இருந்துதான். நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டும் டிவோட்டி ஆகுறது இல்ல, டிவோட்டியா இருக்கிறது இல்ல, ஒய்ஃபை பிடிச்சி வலுக்கட்டாயமா நெருப்புக்குள்ள தள்ளி விட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த பழக்கம் ஒழிக்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் தான் ஒழிச்சாரு இல்லைங்களா இந்த சத்தியை வந்து ஒழிச்சாரு. எஸ். சோ இது வந்து மறுபடியும் மருவி போய் தேவையில்லாமல் வெவ்வேற மாதிரி போய் அதை வந்து ஒழிச்சிட்டாங்க. உண்மையா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து இதுதான். நீங்க வந்து உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இவரு பாண்டு ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாண்டு மாதிரி 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 அவர் பாண்டுக்கு வந்து பொண்ணுங்களோட இருந்தாவே அவருக்கு வந்து இறந்துருவாருன்னு சாபம் இருக்கும். காட்டுக்கு போய் தக வாழ்க்கை வாழ்றப்போ குந்தி மாதிரி 2 ஒய்ஃபு மாதிரி தேவையில்லாம இவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க 2 பேரும் இன்பம் அனுபவிக்கிறப்போ பாண்டு உடனே செத்துருவார் அந்த சாபத்தினால. சோ அப்ப 2 பேருக்கும் 2 ஒய்ஃப் இருக்கிறதுனால 2 பேருமே வந்து சாகலான்னு முடிவு பண்றாங்க. குந்தி எனக்கு இனிமே இருக்க பிடிக்கலன்னு சாக முடிவு பண்றாங்க. அப்ப மாத்ரி வந்து குந்தி கெஞ்சுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து பசங்க இருக்காங்க, குட்டி குட்டி பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம யாரோ ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். சோ அவருக்கு வந்து சாபம் மீறதுக்கு நான் தான் காரணம், அதனால நானே வந்து அவரோட போறேன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. குந்தி வந்து வேற வழி இல்லாம அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட போயிருவாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க மாத்ரி வந்து உடனே விடுதலையாகி போயிடுறாங்க. குந்தி தேவி அதுக்கப்புறம் எத்தனை கஷ்டப்படுறாங்க, படாத பாடுபடுவாங்க. கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. அவங்க வந்து பசங்க எந்நேரமும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டே தான் இருப்பாங்க. அவங்க குட்டி குட்டி குழந்தைங்களோட ஒரு யங் விடோ அவங்க காட்டுல இருந்து வர்றாங்க. பச்சை குழந்தைங்க இதெல்லாம். யுதிஷ்டா தான் கொஞ்சம் பெருசு, பீமாவும் யுதிஷ்டாவும், மத்தவெல்லாம் குட்டி குட்டி 3 பேரும் கூட்டிக்கிட்டு அவங்க வர்றாங்க. இங்க வந்தா பீஷ்மர் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா திருதராஷ்டிரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா துரியோதனாக்கு எப்பவுமே அவங்க மேல பொறாம, அதனால கரிச்சு கொட்டிட்டே தான் இருப்பாரு. பீமனை வந்து சின்ன வயசுலயே கொல்ல ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க காட்டுக்கு போறாங்க. அங்க 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 வந்து அவங்கள ஊருக்கு வெளியே கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. அரக்கு மாளிகையில கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. அந்த அரக்கு மாளிகைக்கு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்குள்ள வந்து குந்தி தேவி தூக்கிட்டு நடப்பாங்க பாண்டவர்கள். காட்டுலயும் மேட்லயும் தன்னுடைய பசங்க ராஜாவா இருக்க வேண்டிய பசங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்படுறது பாக்குறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, யாரு மாதாஜியா, அதுக்கப்புறம் தன்னுடைய மருமகள் அத்தனை பேர் முன்னாடி அவங்க துகில் ஊறியறது பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பேர குழந்தைங்க, தன்னுடைய அழகான அந்த குட்டி பேர குழந்தைங்க ஒவ்வொருத்தரா அபிமன்யு சாகுறான், ஒவ்வொருத்தரா சாகுறாங்க. அதுவும் அந்த அஸ்வத்தாமா அந்த குழந்தைங்களை தூங்கிட்டு இருக்கிறப்ப போய் கொல்றாரு. இது அத்தனையும் அவங்க வந்து பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளா என்னமோ நாம படுற கஷ்டம் தான் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா குந்தி தேவி நம்மளை விட படாத பாடுபட்டிருக்காங்க. சோ இன்னைக்கோட ஒரு குந்தி பிரேஸ் தான் வந்து ஒரு மகராஜ் எழுதின புக் வந்து காலையில் நேரம் படிச்சிருக்கிறோம். கேசவ் பிரேமதாஸ் படிக்கிறாங்க. சோ அதுல வந்து அந்த மகராஜ் கொடுக்குறாரு, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்காமா. கஷ்டம் வர்றப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அழுது புலம்புவாங்க, இல்ல பகவான் கிட்ட சரணடைவாங்க. 2 ஒன்னா மறக்கிறது, ஒன்னா அழுது புலம்புறது, இல்லைன்னா பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறது. எல்லாரும் தான் ஒத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு அழ வச்சாங்களோ அவங்கள திட்டுறது, திட்டுவோம் மாதாஜி. அவங்கள யாரு நம்மள கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள புடிச்சு திட்டுவோம். இந்த இடத்துல குந்தி தேவி கஷ்டப்படுத்தி இருக்கிறது யாரு? துரியோதனா, திருதராஷ்டிரா. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சூத்திரதாரி ஒருத்தர் இருக்காருல்ல, யார் அவரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? கிருஷ்ணா அலோவ் பண்ணதுனாலதானே இவ்வளவு நடந்திருக்கு. கிருஷ்ணா கஷ்டப்படுத்துவாரா கிருஷ்ணா?
கூடவே இருக்காரு கிருஷ்ணா. அவருக்கும் தெரியும் கர்ணன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் பையன் குந்தி தேவிக்குன்னு தெரியும். கர்ணன் சாகிறத அலோவ் பண்றாரு. உப பாண்டவர்கள் குட்டி பாண்டவர்கள் சாகிறதையும் அலோவ் பண்றாரு. கிருஷ்ணா அலோவ் பண்ணாம இதெல்லாம் நடக்குமா? கிருஷ்ணா ஆனா ஒரு அப்படி அந்த ஆங்கிள் பார்க்கல மாதாஜி. நீங்க அப்படி யோசிக்கலையா? அந்த யோசிக்கல. 5 உன்னோட பசங்களை காப்பாத்துறேன்னு சொன்னாரு, காப்பாத்திட்டாரு, அவ்வளவுதான். மித்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. சோ இப்ப வந்து அது சொல்றாங்க 2 ஆப்ஷன். ஒன்னா நமக்கு வர்ற கஷ்டம் வர்றப்போ பகவான கர்ஸ் பண்ணிட்டு சபிச்சுட்டு அவரை திட்டிட்டு காந்தாரி பண்ணாங்க இல்லையா? காந்தாரி என்ன பண்ணாங்க? வம்சமே சாபம் கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணாவோட வம்சம் அழியோன்னா ஒருத்தருமே இருக்க முடியாது. இது வந்து ஒரு பௌதீகமான சாபம் தான். கிருஷ்ணாவுடைய வம்சம்னா எல்லாரும் கிருஷ்ணாவுடைய வம்சம் தான் இல்லைங்களா? நாம எல்லாரும் அவங்களும் கிருஷ்ணாவோட வம்சம் தான். சோ அவங்க வந்து அப்படி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. ஒன்னா காந்தாரி மாதிரி நீ அப்படி சாபம் கொடுக்கலாம், இல்லையா குந்தி மாதிரி வர்ற கஷ்டம் அத்தனையும் வந்து என்னுடைய பகவானுடைய மர்சின்னு ஏத்துக்கிறது. புரியுதுங்களா? தேவியோட அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? 2 பேருக்கும் கஷ்டம் வந்தது. குந்திக்கும் வந்தது, காந்தாரிக்கும் வந்துச்சு. குந்தி தேவியோட பேர பிள்ளைங்க பூரா செத்து போயிட்டாங்க. காந்தாரிக்கு பசங்க பேர பசங்க எல்லாம் செத்துட்டாங்க. குந்திக்கு ஒரு பையன் செத்துட்டான். 2 பேருக்கும் ஈக்குவலான துன்பம் தான் இல்லைங்களா? ஒண்ணும் கம்மியான லைஃப் பூரா துன்பமே அனுபவிச்சவங்க. அத சின்ன இதுல இருந்து ஹஸ்பண்ட் போகும் முன்னே அவங்களுக்கு தொடங்கிடுச்சு இல்லைங்களா மாதாஜி? அப்படித்தான் காட்டுது. சோ அப்ப குந்தி சாபம் விடணும்னு நினைச்சிருந்தா இதை விட மோசமா சாபம் விட்டுருக்கலாம் இல்லையா? ஆமா. அவங்க ஏன் பொறுத்து போனாங்க? எதனால யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணா பக்தினால, பகவான் கிட்ட பக்தினால. பகவான் எது கொடுத்தாலும் எனக்கு நல்லதுக்குதான் கொடுப்பாரு, அந்த நம்பிக்கையினால. சரிங்களா? குந்தி தேவி ஏன் பொறுத்து போறாங்கன்னா, பகவான் எது கொடுத்தாலும் அது தன்னுடைய நல்லதுக்கே. இத புரிஞ்சிருந்தாங்க. சும்மா மகாபாரதம் ராமாயணம்ல சும்மா காதுல கேட்டு விடுறதுக்கு இல்ல, இதுல எத்தனையோ பாடங்கள் நமக்கு இருக்கு. சோ குந்தி தேவி ஏன் வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதே வந்து எப்பவுமே குந்தி பிரேயர்ஸ் வந்து படிச்சுட்டே இருப்பாராம். தான் வந்து அப்ப யூஎஸ்ல இருந்தப்ப கூட டெய்லி வந்து குந்தி பிரேயர்ஸ் படிப்பாராம். குந்தி தேவி பிரேயர்ஸ் வந்து ரொம்ப உயர்வா சொல்லுவாராம். ஏன் அப்படின்னா அந்த லேடியோட குவாலிட்டி, அவங்க வந்து தூய பக்தர், பகவானுடைய தூய பக்தர். ஒரு பக்தனா இருந்து கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்றது, பௌதீக கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்றது, இத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பகவான் குந்தி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. குந்தி தேவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாப் தான். எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் என்ன அவங்க கேக்குறாங்க பாகவத்துல? கஷ்டம் கொடுங்க, கஷ்டத்தை இப்படி கேக்குறேன்னா அப்பதான் உங்களுக்கு நினைச்சிட்டே இருப்பேன். சாந்தி மாதாஜி இப்படி கேட்டுருவீங்களா கிருஷ்ணாவ? கேட்கணும் மாதாஜி, அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் வரல. ஆனா அப்படியே கேட்க முடியாதே, இப்பத்துக்கு கேட்க முடியாதே, இன்னும் எனக்கு பக்குவம் வரல மாதாஜி. கரெக்ட், நீங்க சொன்னது 100% கரெக்ட். நம்ம யாருக்குமே அந்த பக்குவம் வரல. அவங்க சொன்னது 100% கரெக்ட். சோ குந்தி தேவி அதுதான் நம்ம கத்துக்கணும். ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து இதைதான் கத்துக்கணும். சோ அவங்க எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அத்தனை கஷ்டத்துக்கு நடுவுலயும் சாபம் கொடுக்காம பகவான் கொடுத்தது அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. எப்படி வந்து இன்பத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி துன்பத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. சோ அந்த ஈக்குவானிமிட்டி, அவங்க எப்படி இன்ப துன்பத்தை ஈக்குவலா பார்த்தாங்க. அவங்களோட பிரேயர்ல எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப சாதாரண ஆளு, எனக்கு வந்து அந்த அளவு அறிவு பத்தாது, உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி. அவங்களோட பிரேயர்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். நான் வந்து நம்ம அடுத்தடுத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். சோ ஒரு பெண் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஒரு பெண்ணா இருந்து பக்தி பண்ணி அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்றது, இதுக்கு வந்து குந்தி தேவி ஒரு உதாரணம் இல்லைங்களா? பாகவத்துல எத்தனையோ ஆண்களையும் பாக்குறோம். நிறைய ஆண்கள் இருக்காங்க.
அவங்க வெவ்வேறு மாதிரி பக்தி பண்றாங்க, கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா பலி மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு பகவான். சோ அப்படி அது மாதிரி எவ்வளவோ பேர் எத்தனையோ கஷ்டமெல்லாம் படுறாங்க. கஜேந்திரா கஷ்டப்படுறாரு, பிரகலாத் மகாராஜ் கஷ்டப்படுறாரு. ஆனால் ஒரு பெண்ணா இருந்து ஒரு குந்தி மகாராணி அந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி பகவானிடம் பிரார்த்தனை செய்வது ஒரு உயரிய பிரார்த்தனையா இருக்கு. அந்த பிரார்த்தனையின் தரம் வந்து அவ்வளவு உயரியதா இருக்குது. சோ இந்த மெச்சூரிட்டி நம்ம அடைய ட்ரை பண்ணணும். அதை பார்த்து நாமளும் கொஞ்சமாச்சும் வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் அடைய ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தப்பே கிடையாது. அது வராது, அது எனக்கு வரவே வராது அப்படிலாம் கிடையாது. சோ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா பகவான் தான் கொடுக்கணும் இல்லைங்களா? பக்தி பண்ண பண்ண பக்தி பண்ண 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 பகவான் வந்து அவரு மனசிறங்கி நம்மளுக்கு வந்து அந்த பக்தியை கொடுக்கணும். சோ அதுக்குதான் நாம வந்து இது எல்லாத்தையுமே படிக்கிறோம், கேக்குறோம். சோ இந்த இந்த ஸ்லோகால என்ன இருக்கு அப்படின்னா, உன்னால என் மேல மனசையும் புத்தியும் நிறுத்த முடியலையா அப்படின்னா சரி, நீ வந்து அட்லீஸ்ட் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்று. அந்த 4 ஒழுக்க விதிகள் இருக்கு இல்லைங்களா? என்னது அது? அதிகாலை எந்திரிக்கணும். ஒழுக்க நெறிமுறைகள். மது உண்ணாமை, சூதாட்டம், மாமிசம், பாலியல். பிற பெண்கள்கிட்ட போகாம இருக்கிறது, மது உண்ணாம இருக்கணும், மாமிசம் சாப்பிடாம இருக்கணும், மது அருந்தாம இருக்கணும், மாமிசம் சாப்பிடாம இருக்கணும், சூதாடாம இருக்கணும். இது வந்து பேசிக்கான 4 தூண்கள். எஸ், இந்த 4ஐ நாம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு பக்தி யோகத்தின் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதிகாலையில் எழுந்திருக்கிறது இதெல்லாம். சோ பக்தி யோகம் வந்து பிரபுபாத் அழகா கொடுக்கிறாரு, புலன்களை தூய்மைப்படுத்துது. சோ பக்தி யோகா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்களை அறியாமல் உங்களுடைய புலன்கள் வந்து தூய்மையாகும். சோ புலன்கள் தூய்மையாக தான் அந்த புலன்களால பகவானை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? தூய்மை அடையாத புலன்களை வச்சு நம்மளால கிருஷ்ணா புரிஞ்சுக்கவே முடியாது. தூய்மையான புலன்களை வச்சுதான் வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஒரே ப்ராசஸ் வந்து பக்தி யோகம். தற்சமயத்தில் புலனுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜடவாளின் புலன்கள் எப்போதும் களங்கமுற்றே இருக்கின்றன. சோ நம்மளுடைய புலன்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே களங்கமாய்தான் இருக்காமா. ஏன்னா நாம செய்யறது யோசிக்கிறது எல்லாமே என்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், அது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். சோ அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் சொல்லுவாங்க இல்லையா, என்னைய சந்தோஷமா வச்சுக்கணும், கூடவே என்னை சார்ந்த நபர்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் இல்லைங்களா? நாம ஏன் ஃபேமிலி உழுந்து கவனிக்கிறோம்னா, அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாது. அதனாலதான் நாம அவங்களுக்காக விழுந்தடிச்சுட்டு வேலை பார்க்கிறோம். நாம என்னமோ எனக்கு பாசம், என் ஃபேமிலி மேல எனக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே என்னன்னா, இதுதான் பேசிக் ட்ரூத். நான் ஹாப்பியா இருக்கணும், அது சுத்தியில இருக்கிறவங்க ஹாப்பியா இருந்தா தான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். ஆனா கிருஷ்ணா அப்படி கிடையாது. நம்ம ஹாப்பினஸ சுத்தியில இருக்கிறவங்க கையில கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா கிருஷ்ணா ஆத்மராமா, அவரு ஹாப்பியா இருக்கணும்னா அவருக்கு எதுவுமே தேவையில்லை, அவரு ஹாப்பியா இருந்துக்குவாரு, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கணும்னா எத்தனையோ விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், அப்பதான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். சோ என்னோட பௌதீக புலன்களை வச்சு நான் என்ன பண்றேன்னா, என்னை ஹாப்பியா வச்சுக்கதான் நான் ட்ரை பண்றேன். அதனாலதான் களங்கமுற்று அப்படிங்கிற வேர்டு கொடுக்குறாங்க. என்ன களங்கம்? பௌதீக களங்கங்கள் அப்படின்னா, நான் என்ஜாயர் அப்படின்னு நம்ம செய்யற எல்லா ஆக்டிவிட்டியுமே என்னது? பௌதீக களங்கம். நான் தான் என்ஜாயர் நினைச்சிட்டு நான் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுல பௌதீக களங்கம் இருக்குது. சோ அதை நாம பண்ணிட்டே இருக்கிறனால நம்மளுடைய புலன்கள் களங்கமுற்றிருக்கு. ஆனா பக்தி யோக பயிற்சி எடுக்கிறப்ப என்ன ஆகுது சொல்லுங்க? பக்தி யோகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ நாம எதுக்காக நம்ம சாண்ட் பண்றோம்? கிருஷ்ணா பிடிக்கும். இப்ப உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ பக்தி யோகம் பண்றப்போ நம்மளுடைய புலன்களை, மனதை எல்லாத்தையுமே பகவானுக்கு சேவை செய்ய நாம
யூஸ் பண்றோம். பகவானை திருப்திப்படுத்த நம்ம யூஸ் பண்றோம். சோ பகவான் வந்து ரொம்ப ரொம்ப பியூர், தூய்மையானவர். சோ அவரோட நாம வந்து அசோசியேட் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாமளும் என்ன ஆகுறோம்? தூய்மையாய் தூய்மை அடைகிறோம். எஸ். நம்மளும் தூய்மையாடு. பக்தி தொண்டு எடுக்க எடுக்க நாமளும் தூய்மை அடைகிறோம். சோ நமக்கு இப்ப வெளிப்புறமா பார்த்தா தெரியாம இருக்கலாம். ஆனா சட்டுலா எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இல்லைங்களா? ஆமா. உன்னைக்கு ஆமாங்க இப்போ மாதாஜி. கண்டிப்பா மனசு உன்னைக்கு பக்குவம் இப்படி ஆகுது. என்னவா மனசு மாதிரி கொஞ்சமாவது பக்குவம் வருது. பக்குவம் ஆகுது. வெரி நைஸ். எஸ், பக்குவம் ஆகணும். பக்திக்கு வந்தப்புறம் கொஞ்சமாவது பக்குவம் ஆகணும். இன்னும் வந்து என் மாமியார் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணாங்க, என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்ணாரு, பக்கத்து வீட்டுக்காரர் டார்ச்சர் பண்ணா, இது எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை யோசிச்சுட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ அது எல்லாமே வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணா நமக்கு கொடுத்தாரு, அது நடந்தது, அவ்வளவுதான். சோ அதையெல்லாம் யோசிச்சு நான் வந்து டார்ச்சர் ஆயிட்டு அவங்கள எதுக்கணும்னு நினைச்சேன்னா அது வந்து கிருஷ்ணாவை எதுக்குற மாதிரி. சோ நமக்கு லைஃப்ல வர கஷ்டம் எல்லாமே கிருஷ்ணா நமக்கு கொடுக்கறது. ஒண்ணு கர்மாப்படி முன்ன வந்தது, இப்ப நீங்க பக்தி எடுத்தனால கிருஷ்ணா கொடுக்கறாரு. எதுக்காக கொடுக்கறாருன்னா நான் இன்னும் புடம் போட்ட தங்கமா பக்தியில முன்னேறணும், மாறணும். அதுக்காக தான் பகவான் கொடுக்கறாரு. சோ இது எல்லாம் இந்த பௌதீக கஷ்டத்தை வச்சு நான் கிருஷ்ணா கான்சியஸ முடிவு பண்ண கூடாது. சோ பக்தி யோக பயிற்சி மூலம் என்னன்னா புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். தூய்மை ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? என் புலன் தூய்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பக்தியில இன்னும் கொஞ்சம் முன்னேறிடும். கனெக்ட் ஆகலாம் இல்லைங்களா? நம்ம இப்ப புலன்கள் ஃபுல்லா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? கிருஷ்ணாவை பார்க்கலாம், கனெக்ட் ஆகும். பகவானோட தொடர்பு கொள்ளலாம், கிருஷ்ணாவை பார்க்கலாம். சோ நான் இந்த ஜட வாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானன் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானுக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் அல்ல. பணம் பெறுவதற்காக மட்டுமே தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானிடமும் அன்பு கிடையாது. அவர் என்னிடம் தொண்டினை பெற்று சம்பளம் தருகிறார். ஆனால் அங்க அன்புங்கிற கேள்விக்கே இடமில்லை. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க? நீங்க எல்லாம் ஒர்க் பண்றவங்க நிறைய இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. அன்புனால போய் சேவை செஞ்சீங்களா? சொல்லுங்க. சம்பளம் கொடுக்கலன்னா ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கலன்னா போயிருப்பீங்களா? சம்பளம் கொடுக்கணும் ஏறி போய் தான் வாய்ப்பே இல்ல இல்லைங்களா? என்ன சொன்னீங்க மத்தாஜி? சாந்தி மத்தாஜி இது சொன்னீங்க, எனக்கு கேட்கல. சம்பளம் கொடுக்கல நம்ம எதுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு சம்பளமே கொடுக்கல, அவன்கிட்ட போய் நான் ஏன் வேலை செய்யணும்? எதுக்கு வேலை செய்யணும்? சோ அங்க வந்து பரஸ்பரம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறது என்ன உறவு? இந்த பௌதீக உலகத்துல ஒரு எஜமானனுக்கும் ஒரு சேவகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எதனால் ஆனது? அன்பினால் ஆனதா? இல்ல ஆனது பணத்துக்காக. எஸ். சோ இவங்க பணம் கொடுத்துட்டு அவங்கள மிரட்ட ட்ரை பண்றாங்க. அவங்க நீ பணம் கொடுத்தா மட்டும் நீ பெரிய ஆளா, நீ எப்படி என்னை மிரட்டலான்னு திருப்பி எதுக்குறாங்க. சோ இதெல்லாம் தான் இந்த பௌதீக உலகத்தின் எஜமான் தொண்டனுடைய அந்த ரிலேஷன்ஷிப். ஆனால் ஆன்மீக உலகத்தில் அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட் இல்லைங்களா? அங்க வெறும் அன்பு மட்டுமே இருக்கு. அப்படி ஒரு இடம் இருக்கு, யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். வெறும் அன்பு மட்டுமே இருக்கு, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. காலையில எந்திரிச்சா அது பண்ணணும், இதை பண்ணணும், இப்ப டாக்ஸ கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எந்த தொல்லையும் இல்ல. நிம்மதியா இருக்கலாம். வெறும் அன்பு, லவ் அண்ட் லவ் ஒன்லி. ஒரு சினிமா கூட ஒரு லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படின்னு. அது மாதிரி வெறும் லவ்னா லவ் மட்டுமே. எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஒரு இடம். நம்மளால இப்ப போக முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நல்லா அழகா நல்லா இருக்கும். டெய்லி கிருஷ்ணாவை லவ் பண்றது மட்டுமே எனக்கு ஒரே வேலை. சாந்தி மாதாஜி எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா இருக்கு மாதாஜி. எப்படி நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. எஸ். சோ அப்படிப்பட்ட இடம்தான் பகவானுடைய கோலோக விருந்தாவனம். அங்க வேற எதுவுமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல, வெறும் லவ் மட்டுமே, அன்பு மட்டுமே. போயிடலாம் மாதாஜி. போயிடலாமா? போயிடலாம் கண்டிப்பா போயிடலாம். அன்பின் அத்தகைய நிலையினை தற்போதைய புலன்கள் வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என் பயிற்சியின் மூலம் அடையலாம்.
பிரபுபாதர் கொடுக்கிறார். அந்த அன்பை எப்படி அடையிறது அப்படின்னா பக்தி தொண்டை பிராக்டிஸ் பண்றது மூலமா அடைய முடியும். அதுதான் நம்மள இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பிரபுபாத் சொன்னாரு 16 மாலை ஜபம் பண்ணுங்கம்மா, பண்றோம். மங்களாரத்தி பண்ணுங்கம்மா, பண்றோம். பகவத்கீதை படிக்கிறோம். பிரசாதமா சாப்பிடுங்க, சாப்பிடுறோம். பாகவதம் படிங்கன்னு சொன்னாரு, படிக்கிறோம். சோ பிரபுபாத் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே நம்மளால முடிஞ்ச லெவல்ல, நான் எல்லாரும் ஒரே மாதிரி செய்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? எஸ், முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். உடனே நம்மளால பியூரிஃபை ஆக முடியலனாலும் நாம பகவான் தொடர்ந்து ரிக்வெஸ்ட் பண்றதுனால கண்டிப்பா அவர் கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு போவார். நம்மள அது படிப்படியா தூய்மைப்படுத்தி கூட்டிட்டு போவார். ஆனா அந்த தூய்மைப்படுத்துற ப்ராசஸ்ல நமக்கு வலிக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கொள்ளையா ஃபால்ஸ் ஈகோ சேர்த்து வச்சிருக்கோம். சோ அப்ப கண்டிப்பா வலிக்கும். ஐயோ அம்மா, ஐயோ கிருஷ்ணா எதையாவது சரி பண்ண வந்தாருன்னா, ஐயோ அப்பா கிருஷ்ணா முடியல, நான் இப்படியே இருந்துக்கிறேன், விட்டுருங்க நம்ம கத்துவோம். இப்ப நம்ம சொல்றோம் கிருஷ்ணாவோட போகணும் ஆசையா இருக்குன்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு சோதனை வர்றப்ப நம்ம அப்படியும் கத்துவோம், நான் இப்படியேதான் இருப்பேன் கிருஷ்ணா, என்னால முடியாது கிருஷ்ணா, முடியல, ஐயோ கிருஷ்ணா வேண்டாம் அப்படின்னு கத்துவோம். சோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம கிருஷ்ணா ஒரு சோதனை கொடுக்கறது இன்னும் என்னை புடம்போட்டு தங்கமா மாத்தறதுக்குதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சரியான முறையில ஃபேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த தங்கம் பியூரிஃபை ஆகி வர மாதிரி நாமளும் நம்மளுடைய இந்த கலங்கங்கள், ஜட கலங்கங்கள் இருந்து தூய்மைப்பட்டு நம்ம வெளியில வருவோம். சோ பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள மேலும் மேலும் அது பக்தி தொண்டுல முன்னேற்றதுக்காக பகவானுடைய கொடுக்கிற கருணை, பகவானுடைய கருணை தான் அது. பிரசாதம், பிரசாதா தரிசி. சோ பகவானுடைய பிரசாதமா அதை ஏத்துக்கணும். அந்த பக்குவத்தை நாம வளர்த்திக்கணும். ஏன்னா பெரிய பெரிய டிவோட்டிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள லட்டு மாதிரி ஒண்ணும் நடந்துடல. லார்ட் சிவாக்கு கூட பாருங்களேன், அவரு பாட்டுக்கு தேமேன ஒரு யாகத்துக்கு போனதுக்கு அவங்க மாமனார் என்ன போட்டாரு, தக்ஷன். என்னை மதிக்கல, நான் உன்னை மதிக்க மாட்டேன், உனக்கு அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண. அவரு பாட்டுக்கு வேற எதுவுமே பண்ணல, பகவானை நினைச்சுக்கு தியானம் தான் பண்ணாரு. அதுக்கு அந்த போட்டாரு தக்ஷன் இல்லைங்களா? அந்த பாஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? கடைசியா இழந்தாரு அநியாயமா இல்லையா? அதுல சிவபெருமான் பண்ண தப்பு என்ன சொல்லுங்க? ஏதாவது தப்பு இருக்கா? தெரியும், அவர் பாட்டுக்கு அவர் தியானத்துல இருந்தாரு, இவர் வர்றாருன்னு எப்படி தெரியும்? அதை கூட யோசிக்கல அவரு. அந்த பகவானுடைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஸ்வயம்பு, நாரத, சம்பு, மகாஜனங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பாகவத்துல பிரம்மா, 12 மகாஜனங்கள் தெரியாது. தெரியாதா? பிரம்மா, நாரதர், பிரகலாதர், ஸ்வயம்பு, நாரதர், சம்பு, லார்ட் சிவா, அப்புறம் இவரு சுகதேவ கோஸ்வாமி, அப்புறம் பலி மகராஜ், இவங்கெல்லாம் மொத்தம் 12 பேர் மகாஜனங்கள். இந்த மகாஜனங்கள்ல யாராவது ஒருத்தராவது இவங்க கஷ்டமே பட்டதில்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யாராவது அதுல இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. பிரகலாதர், நாரதர், ஜனகர், ஜனகர்மா, ஜனகர் அந்த லிஸ்ட்ல இருக்காரா? ஆமாங்க மாதாஜி, இருக்காரு. இருங்க பாக்க. சரி, இது சொல்லுங்க, அதுல யாராவது ஒருத்தராவது கஷ்டப்படாம இருந்தாங்களா? சொல்லுங்க. இல்ல மாதாஜி, எல்லாருமே கஷ்டப்பட்டவங்கதான். நம்ம நாரதரை பத்தி இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப தப்பா கொடுத்திருக்காங்க மாதாஜி. அவரை பத்தி படிக்கும் பொழுதுதான் தெரியறது அவர் எவ்வளவு பெரிய மாபெரும் பக்தர், எவ்வளவு பக்தர்கள் அவருக்கு சத்சங்கமா இருந்து அவரால பக்தர்கள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல யம தர்மராஜா கூட இருக்கிறாருல மாதாஜி? நாரதர், சிவா, 4 குமாரர்கள், பிரகலாதர், ஜனகர், பீஷ்மர், பலி, சுகதேவ கோஸ்வாமி and யமா. கரெக்ட். எஸ்.
சோ அவங்க எல்லாருமே வந்து நிறைய கஷ்டங்கள் அண்டர்கோ பண்றாங்க. சோ நமக்கு பாக்குறப்ப என்னடா இது அவங்க மகாஜனங்களா இருக்கிறாங்க, அவங்க பகவானை தான் எப்பவுமே நினைக்கிறாங்க, ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்களே. சோ இதெல்லாம் எது கொடுக்குறாருன்னா, நாம ஈஸியா என்ன சொல்லிட்டு போயிரோம்னா, அவங்களுக்கு என்னப்பா, அவங்களெல்லாம் கிருஷ்ணா பாத்துக்குவாரு, நான் தான் இப்படி இந்த பௌதிக உலகத்துல லோல் பட வேண்டியதா இருக்குது. திருவிழால தர்மி மாதிரி, ஐயோ எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல நாம வந்து நினைச்சிட்டு இருப்போம். சோ அதுக்குதான் பகவான் அவங்களுக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு. பிரபுபாத்துக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூருக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு, பக்தி வினோத் தாகூருக்கும் டெஸ்ட் வச்சாரு, எல்லாருக்கும் வைக்கிறாரு. ஏன்னா இந்த பௌதிக உலகம் இப்படிதான், இதுல இருந்து நீ வந்து மீண்டு வரணும், நீ வந்து உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுடைய பாதைய பார்த்து போ, அந்த பாதை வந்து முள்ளா தெரிஞ்சாலும் அந்த பாதையில போனீங்கன்னா ஷுவரா நீ வந்துடலாம். இன்னொரு பாதை பாத்தீங்கன்னா வெறும் வந்து பூவா போட்டிருக்க மாதிரி இருக்கும், அது யாரோட பாதை? மாயா பத மாயா மாயா பாதை பாத்தீங்கன்னா அப்படியே வெறும் அப்படியே பூ, உங்களை வந்து கார்பெட் ஆஃப் ஃபிளார்ஸ் அப்படி இருக்கும், பூலியே அப்படியே ஜம்காலம் மாதிரி போட்டிருப்பாங்க, பார்க்கவே உங்களுக்கு ஆசையா இருக்கும். போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி 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 ரெடியா இருக்கும் திருப்பி இல்லைங்களா? மாயா நம்மள இழுத்துரும் மாதாஜி. மாயா மாயா இழுக்கிறது இல்ல, நாம போய் மாயா வந்துக்கிறோம். ரெண்டு பாதை பகவான் காமிக்கிறாரு. இதுல வந்தீங்கன்னா எங்கிட்ட வரலாம், இதுல போனீங்கன்னா மாயாட்ட போலாம். எங்கிட்ட வர்ற பாதை கொஞ்சம் கரண்டு முரடாதான் இருக்கும், ஆனா ஷோரா நீ எங்கிட்ட வந்துருவ. ஆனா இந்த பக்கத்து பாதையில போனீங்கன்னா பாக்குறதுக்கு பூவா கொட்டி வச்சிருந்தாலும் அடுத்தது புளி வெட்டி ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஃப்ரீவில் இல்லைங்களா? நீ எதுல வேணா எதை வேணா சூஸ் பண்ணிக்கன்னு விட்டுருவாரு. கிருஷ்ணா இதுல தலையிடவே மாட்டார், சுதந்திரம் கொடுத்துறாரு. நாம தெளிவா மாயாவை சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் ஐயோ இப்ப சொன்னீங்க இல்லையா, மாயா இப்படிதான் மாதாஜி, மாயா ரொம்ப மோசம், உன்னை யாருமா அங்க போ சொன்னா? பகவான் தான் உன்னை கூப்பிடுறாருல, அவரு போட்டு வச்சிருக்கிற ரோட்ல போக வேண்டியதுதானே, உன்னை யாரு மாயாவோட ரோட்ல போக சொன்னா? இல்லையா? நாமளே சூஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அம்மா குத்துதே கொடையுதே குத்துதே கொடையுதேன்னு அழுக வேண்டியது. ஸோ இதுதான் வந்து இந்த பௌதிக குலத்துல பிறந்திருக்கிற எல்லா ஜீவாத்மாவும் பண்ணிட்டு இருக்குது, ஒண்ணு பாக்கி இல்லாம. ஒரு பக்தர் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், நீ பக்தி தொண்டு பண்ணு, பக்தி யோகா ஃபாலோ பண்ணினா பகவான் மேல உனக்கு வந்து பக்தி வரும், அன்பு வரும், அது மூலமா உன்னுடைய ஹிருதயம் தூய்மை அடையும், தூய்மை அடைஞ்சிச்சுன்னா நீ கிருஷ்ணாட்ட போயிடலாம். சோ அதுக்குதான் வந்து இது எல்லா இந்த ஹோல் ப்ராசஸ்மே அதுக்குதான். சோ நீ ஸ்லோகால வந்து உன் மனதையும் உன்னுடைய அறிவையும் என்கிட்ட கொடுன்னு பகவான் கேட்டாரு. அப்படி கொடுக்க முடியாதவங்களுக்காக அடுத்த ஸ்லோகால இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ணு, இந்த ஒழுக்க நெறிகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணினாவே நீ வந்து என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பிரபுபாதா அந்த பக்தி யோகாவோட ஒழுக்க நெறிகளை பத்தி பேசுறாரு. சோ ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறை அன்பு நிலைக்கு கொண்டு வரும். சரியா? ஒழுக்க நெறிகளை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணி யாரோட வழிகாட்டுதல் கீழ் பண்ணணும்? ஆன்மீக குரு. ஆன்மீக குரு, ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல். ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆன்மீக குரு நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காரோ அததான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுபடி நான் ஒழுங்கா பக்தி பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் போற பாதை கரடுமுரடாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பகவானிடம் போய் சேருவேன். சோ அதான் வந்து இந்த ஸ்லோகாவோடது. ஆக்சுவலா இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதை பண்ணலினா இன்னும் என்னங்கிறது பகவான் சொல்லுவாரு. அடுத்த 2 ஸ்லோகா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.